2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலுமே திமுக வென்றாலும் ஆச்சரியம் இல்லை என திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏ மயிலை வேலு இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் நின்று பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு பிற மாநிலங்களுக்கு உதாரணமாக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாகவும், தேர்தல் நேரத்தில் தரப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாகவும், அந்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாதவற்றை இன்னும் ஓராண்டுக்குள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 200 அல்லது 220 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. இதில் என்ன கஞ்சம்? 234 தொகுதியிலுமே நாம் தான் வெற்றி பெற போகிறோம், அதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. காரணம், நான் எங்கே போனாலும் மக்களோட வரவேற்பை பார்க்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயணம் செய்கிற போது 3 அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்தே போகிறேன். அந்த நேரத்தில் மக்கள் தருகிற வரவேற்பை பார்க்கும்போது எனக்கே மெய்சில் இருக்குது. நம்ம எதிர்ப்பவர்கள் எத்தகைய கூட்டணி அமைச்சாலும் ஒரு கை பார்ப்போம் என்ற நிலைமையில் நாம் பணியாற்றி வருகிறோம். ஆகையால் நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமலாக்கத்துறை, சிபிஐ எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். நாம் நெருக்கடியை, எமர்ஜென்சியையே பார்த்து வளர்ந்தவர்கள். ஆகையால் தமிழ்நாட்டில் திமுக 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும். தொண்டர்கள் அனைவரும் அயராது பாடுபடணும்னு சொல்லியிருக்காரு.